Hello friends, welcome to Sugans Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயத்துல ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் ரெசிபி ஆட்டு ரத்த பொரியல் அதுதாங்க பார்க்க போறோம். நீங்க மட்டன் வாங்கும்போதே அந்த கடையில ரத்தம் அப்படினு கேட்டிங்கனா அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி கெட்டியா இருக்கும். அவங்க உறைய வச்சு தருவாங்க. சோ அந்த உறைய வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்துல உப்புலாம் போட்டு உறைய வச்சிருப்பாங்க. அதனால நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா போடணும்னு அவசியம் இல்ல. இந்த ரத்தத்தை நம்ம பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்ல கை வச்சோ நல்லா மசிச்சு விட்டுறணும். அது கட்டி கட்டியா இருக்கும். சோ அதை மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பொரியல் செய்யறதுக்கு ஒரு pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த ரத்த பொரியலுக்கு ஒரு நல்ல சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு அதை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம பெருசா மசாலா அப்படின்னு எதுவும் நம்ம சேர்க்க போறதில்ல. பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்காக சேர்த்துருக்குறோம். வேணும்னா நீங்க கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க சேர்க்க தேவையில்லை. மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல சுவையா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த ரத்தத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்தத்திலேயே உறைய வைக்கிறதுக்காக கடையிலேயே உப்பு போட்டிருப்பாங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் ஃபைனலாக லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ரெட் கலராக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கலர் மாறி மாறி ப்ரௌன் கலராக மாறும். நிறைய தண்ணியும் விடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. எல்லாமே கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை திருகின தேங்காவை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றி நல்லா ட்ரை ஆகணும் இந்த பொரியல். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ நம்மளோட ரத்த பொரியல் ஜஸ்ட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரத்த பொரியல் சாப்பிட்லாம். அவ்வளோவும் உங்களுக்கு உடம்புக்கு இரும்பு சத்து தரும். ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த ரத்த பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.